அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீகா 7:15 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அது வேற. ஆனால் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்து நம்முடைய சொந்த கண்களால் காண பண்ணுகிறது, அது வேற ஆசீர்வாதம். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் தம்முடைய அதிசயங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை மகிழச் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் கூட பாருங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படுகிற விதத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, ஆனால் எங்கள் குடும்பத்தில் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வரும்போது எத்தனை அதிசயங்களை செய்தார். அந்த நாளில் நடந்தது போல அன்றைக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்து தம்முடைய ஜனங்களை வழிநடத்தினாரோ அதே தேவன் இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராய் உண்மை உள்ளவராய் உங்களுக்கும் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். அதை யாராலும் விளங்கிக் கொள்ளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயங்களை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதை அனுபவிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். ஆமேன். இந்த முழு வேதாகமத்திலும் நம்ம பார்க்கும்போது ஏராளமான அதிசயங்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளும் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். அதை காணும்போது அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்னையும் இப்படி ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. 127 தேசங்களை ஆண்டு கொண்ட அகாஸ்வேருவுக்கு ஒரு ராஜஸ்திரியாக எஸ்தரை, அடிமையாயிருந்த எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார். ஆமேன். அவளை முதன்மையானவளாய் உயர்த்தி பட்டத்து ஸ்திரியாக அவன் முடிசூட்டும்படியாக தேவன் எஸ்தரை தெரிந்தெடுத்தார். எஸ்தருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அதிசயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய நன்மைகளை அவளுடைய வாழ்க்கையில தேவன் செய்தார். ஒரு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இவ்வளோ முயற்சி பண்ணினாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு வெற்றி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கலங்கி கொண்டிருந்தால் கர்த்தர் நீங்கள் எந்த காரியத்திலே கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெக்காய் அவன் அரண்மனை வாசலிலே இருந்தான். யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவனும் எஸ்தரும் யூதர்களும் சேர்ந்து 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அவர்களால் நினைத்து கூட பார்த்திராத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் அன்றைக்கு செய்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியங்களுக்காக உம்முடைய அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே தகப்பனே. செத்துப்போன கர்ப்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்தீரே, அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. திருமண வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொடுத்து அதிசயங்களை
அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எதிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கணும், எதிலெல்லாம் உடைய வல்லமை விளங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து அழுகையோடு விண்ணப்பத்தோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆண்டவரே உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்திலே தேவனுடைய அதிசயங்களுக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் நிச்சயமாக உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நம்புங்க, கர்த்தர் பெரிதானவைகளை உங்களுக்கு செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை மகிழச் செய்வார். God bless you.